குதிரை பேரம்ன்ற ஒரு விஷயம் தொடர்ந்து பேசிட்டு இருக்கிற இந்த தருணத்துல அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்களை நேற்று அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அனிதா ராதாகிருஷ்ணன் கைது செய்யப்பட்டிருந்தார். திமுக தலைவர் மு க ஸ்டாலின் கண்டனம் தெரிவித்திருக்கிறார். ஆளுங்கட்சியா இருக்கவங்க எதிர்கட்சிக்காரர்கள் கைது பண்றது வழக்கம் தான். அத திமுக சொல்லலையே, அதிமுக சொல்லலையே. திமுக இருந்து ரிசைன் பண்ணிட்டு தாவேக்கால ஜாயின் பண்ணிடுங்க அப்படின்னு சொன்னதா இவர் சொல்றாரு சார். எடப்பாடி பழனிசாமிக்கு என்ன செல்வாக்கு இருந்ததோ அமித்ஷா கிட்ட, அதை விட 10 பங்கு அதிகமான செல்வாக்கு இப்ப இருக்கிற முதலமைச்சருக்கு இருக்குதுன்றாங்க. அமித்ஷா கிட்ட நெருக்கமா இருக்கிறதுனால ரெய்டு வராதுங்கிற பாதுகாப்பு நமக்கு இருக்குதுங்கிற ஒரு காரணத்தினாலதான் பழனிசாமி இவ்வளவு நாள் ஓடினார். அனிதா ராதாகிருஷ்ணன் அவர் சிஎம் விஜய் காலிலேயே விழுந்தாலுமே அவரை நாங்க தாவேக்கால எக்காரணத்தை கொண்டும் சேர்த்துக்க மாட்டோம். செந்தில் பாலாஜின்னு ஒருத்தர் இருக்கார், தெரியுமில்ல? இப்ப அவர் தலைமறைவா இருக்காரு. இருக்கட்டும், தலைமறைவா தான் ஆகணும். அவங்க எல்லாம் நான் முதல்ல லிஸ்ட் கொடுத்துருக்கேன், இவங்க எல்லாம் வெளியில இருந்தீங்கன்னா ஆபத்துன்னு சொல்லி. இப்போ குதிரை பேரம் பண்ணது செந்தில் பாலாஜியும் அவரோட தம்பியும் அப்படின்னு இப்போ இவங்க 2 பேரும் தலைமறைவா இருக்காங்க. இவங்க தாவேக்கா எம்எல்ஏ கிட்ட 50 கோடி இல்ல 30 கோடி கிட்ட பேசினது எனக்குமே உங்க லாஜிக் என்னன்றது எனக்கு புரியல. எனக்கும் புரியல. குதிரை பேரம் சார் என்ன லாஜிக்? உடனடியா குதிரை பேரம் நீங்களே அந்த குதிரை பேரத்தை வச்சுதான் ஒரு ஆட்சிக்கு வந்திருக்காரு. இன்னொரு தடவை சொல்லுங்க. மத்த கட்சிகள்லாம் இவங்க விசிகேல இருந்து ஐயுஎம்எல்ல இருந்து வந்தவங்க, மதிமுக இருந்து இப்போ வைகோ அவர்கள் வந்தது எல்லாமே தானா வந்தவங்க இல்லையா? எது சொன்னாலும் சார் அவர் தான் சார், சார் அவர் தான் சார், சார் அவர் தான் சார் அப்படிங்க. அது எப்படிமா உங்களுக்கு மாத்திரம் தெரியுது, மற்ற யாருக்குமே தெரிய மாட்டேங்குது. அப்பதான் சொன்னாங்க அமித்ஷாவுக்கு 3 பேரை கண்டா ஜன்னி கண்டணும். கெஜ்ரிவால் பேரை சொன்னா அமித்ஷா அப்படியே படுத்து ஐயோ அம்மா என்ன ஒன்றும் பண்ணிடுறாதுன்னு பயந்துக்குவார். சசிகலா இந்த தடவை கட்சி ஆரம்பிச்சு ஒரு 2 பேர்த்த இதாக கூட போட்டாங்க. நிக்க போறேன்னாங்க, உடனே ரைடு உள்ள போயிட்டாங்க. விஜயவே இதை எடுத்துங்கம்மா, அவங்க அப்பா கட்சி ஆரம்பிச்சார், அரசியல் கட்சி. ஜெயலலிதா கூப்பிட்டு அமைச்சது உங்களுக்கு 100 தடவை சொல்லியிருக்கேன், இப்போ 101வது தடவை சொல்றேன். கூப்பிட்டு அமைச்சது 11 மணிக்கு போய் உட்காந்தாரு. 4 மணி வரலாம் பார்க்கவே இல்லை அந்த அம்மா. கடைசியில் ஒரு ஆள் உங்களை போக சொல்லிட்டாங்க. நாங்கள் அன்னைக்கு அரசியல் விட்டு ஓடினா விஜய் இன்னைக்கு எந்த காரணத்துக்கு அரசியலுக்கு வந்திருக்கார், என்ன மிரட்டலுக்கு பயந்து வந்திருக்கார்? திமுக தலைவரான ஸ்டாலின் அவர்கள் லண்டனுக்கு பயணப்படுறாரு. வார பயணமாக அயலகம் செல்வதாக திமுக தலைவர் மு க ஸ்டாலின் அறிவித்திருந்தார். இந்த சிச்சுவேஷன் இங்க இவ்வளவு பரபரப்பா இருக்கும்போது இவர் இப்போ லண்டனுக்கு போற ஒரு விஷயம் எதுக்கு அப்படின்ற மாதிரி இங்க செய்யறதுக்கு ஒண்ணும் இல்ல. என்ன இருக்குது? பிபிடி சினிமா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளோட டாக்டர் காந்தராஜ் சார் தான் நினைஞ்சிருக்காரு. நிகழ்ச்சிக்கு போகலாம். சார் வணக்கம் சார். இப்போ பரபரப்பா இந்த அரசியல் சூழல் டெய்லியும் ஏதாவது ஒரு டாபிக்ல தான் போயிட்டு இருக்கு. இப்போ குதிரை பேரம்ன்ற ஒரு விஷயம் தொடர்ந்து பேசிட்டு இருக்கிற இந்த தருணத்துல அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்களை நேற்று அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. இப்போ அதை பத்தி நீங்க என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? எதிர்கட்சியில இருக்கவங்கள ஆளுங்கட்சி அரெஸ்ட் பண்றதுங்கிறது எப்போ வழக்கம் உள்ளது இல்ல சார். அவர் இந்த திமுக மேடையில ஒரு விஷயம் சிஎம் குறிச்சு அவதூறா பேசியிருக்காரு, அதனாலதான் அவர் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. முக்கியமா அவரோட பர்சனல் விஷயத்தெல்லாம் அவர் தெரியாது, அவர் என்ன பேசினாரு என்னன்னு தெரியாது. அதனாலதான் அதை பத்தி நேற்று கூட கேட்டாங்க. கைது பண்ற அளவுக்கு அவர் ஏதாவது பேசியிருக்கணும், அதனால தான் கைது பண்ணியிருப்பாங்க. அது என்ன பேசினாங்கன்னு தெரியாம நம்ம விமர்சனம் பண்ண முடியாது. தாவேக்காக்கு மாறிட்டீங்களா? இல்லையே, எனக்கு தெரியல. அவர் அனிதா ராதாகிருஷ்ணன் கைது பண்ணுற அளவுக்கு அவர் என்ன பேசினார் அப்படிங்கிறது தெரிஞ்சால் தான் நம்ம விமர்சனம் பண்ண முடியும். அவர் பேசுனது ரைட்டு தான், அவர் பேசுனது தப்பு தான், அவரை கைது பண்ணது ரைட்டு தான், கைது பண்ணது தப்பு தான் அப்படிங்கிறது பேசணுன்னா அவர் என்ன பேசுனாங்கிறது எனக்கு தெரியாது. அவர் என்ன பேசினாருன்னு தெரியாத பற்றி நான் எப்படி விமர்சனம் பண்ண முடியும்? சரி, ஒரு மேடையில் சிஎம் குறித்து அவதூறா பேசியிருக்காரு. நீங்க அவதூறுன்றீங்கம்மா. ஒரு ஆக்ட்ரஸ் எதுலேயுமே நீங்கள் பேசும்போது உங்களுக்கு ஒரு ஆங்கிள் இருக்குதுன்னா உங்களுக்கு நேர் எதிர் ஆங்கிள் இன்னொன்று இருக்கும். ரெண்டையும் கேட்ட பிறகு தான் தீர்ப்பே சொல்லணும். ஒரு ஜட்ஜோட வேலையை வாதி பிரதிவாதி 2 பேர்த்துக்கிட்டே பேசணும். எதில் நியாயம் அதிகமாக இருக்குங்கிறத பார்த்து தான் தீர்ப்பு வழங்க முடியும். இதில் செல்வாக்கை வச்சுக்கிட்டு காட்டினீங்கன்னா நான் ஜட்ஜாக உட்காரத்துல அர்த்தம் இல்லை சார். இதுக்கு முன்னாடி இருந்த டிஎம்கே ஆட்சியிலையும் கூட அதைத்தான் நான் சொல்கிறேம்மா, அதைத்தான் நான் சொல்கிறேன். அதைத்தான் நான் சொன்னேன். அதைத்தான் நீங்கள் கவனிக்க மறுக்கிறீங்க. ஏன்னா உங்களுக்கு தாவேக்கா மேலே இருக்கிற அதீத காதலுக்கு
இது பண்ணும்போது நான் என்ன பண்ண முடியும்? எனக்கா அது அந்த தாவேக்காவை பற்றி ஒரு தப்பாக எதுவுமே சொல்லிடக்கூடாதுங்கிற ஒரு தீவிரமான ஒரு வேகம் திமுகவில் கூட தான். நான் என்ன முதல்ல எடுத்த எடுப்புல என்ன சொன்னேன், ஆளுங்கட்சியாக இருக்கவங்க எதிர்கட்சிக்காரர்கள் கைது பண்ணுறது வழக்கம்தான் அப்படின்னு. அதை திமுக நான் சொல்லலையே, அது அதிமுக நான் சொல்லலையே. ஆளுங்கட்சியாக இருக்கிற நேரத்தில் எதிர்கட்சியை கைது பண்ணுறதுங்கிறது வழக்கம். வெள்ளைக்காரர் இருக்கிற போது இந்திய காங்கிரஸ்காரர்களை கைது பண்ணாங்க. ஆனால் அவங்க கைது பண்ணதில்லாம் சில நியாயங்கள் இருந்தது. ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா வெள்ளைக்காரன்லாம் வெள்ளைக்காரனோட அதை ஒரு பழமொழி சொல்லுவாங்க, பிரெஞ்சுக்காரன் வீதி அழகு இங்கிலீஷ்காரனுடைய நீதி அழகும்பாங்க. பாண்டிச்சேரி இப்போ குடிச்சவராக போச்சு. அந்த பிரெஞ்சுக்காரன் விட்டுட்டு போனபோது எப்படி இருக்கும் தெரியுமா? ஒவ்வொரு ரோடும் ரைட் ஆங்கிளில் திரும்புமா, அவ்வளோ பிரமாதமாக இருக்கும். பாண்டிச்சேரி போனால் ஃப்ரான்ஸுக்கு போன மாதிரி இருக்கும். இன்றைக்கி இவனுக்கு கையில் சிக்கிட்டு மாட்டிக்கிட்டு முடிக்குது. அது என்ன சொல்லுவாங்கன்னா, பிரெஞ்சுக்காரனுடைய வீதி அழகு ஆங்கிலேயர்களுடைய நீதி அழகும்பாங்க. ஒரு உதாரணத்துக்கு என்னன்னா, காந்தி மேலே ஒரு ராஜத்ரோக வழக்கு கொண்டு போட்டாங்க அலகாபாத் கோட்டையிலையோ. அது ப்ரூவும் பண்ணிட்டாங்க. ப்ரூவ் பண்ண அந்த ஜட்ஜி அவருக்கு காந்திக்கு தண்டனை கொடுக்கணும். ஒரு வெள்ளைக்காரன் ஜட்ஜி, ஆங்கிலேயர் சீட்டில் உட்காரல, நின்றுக்கிட்டார். இந்த தீர்ப்பு சட்டத்தின் அடிப்படையில் நான் கொடுக்கிறேன். சட்டத்தின் கண்களில் நீங்கள் குற்றவாளி. என் மனசாட்சிப்படி எனக்கு இந்த தீர்ப்பில் கொஞ்சம் சிறிது கூட விருப்பம் இல்லை. அதனால்தான் நான் நாற்காலியில் உட்காராமல் நின்று கொண்டு கொடுக்கிறேன். உங்கள்கிட்ட மன்னிப்பை கேட்டுக்கொண்டு உங்களுக்கு தண்டனை வழங்குகிறேன்னார். அது வெள்ளைக்காரன். அதை இன்றைக்கி நம்ம எதிர்பார்க்க முடியாது. கெஜ்ரிவால்னு ஒருத்தர் இருக்கார். அவர் மேலே ஏறத்தாழ ஒரு 30-40 வழக்கு அமித்ஷா போட்டார். அவருக்கு ஜாமீன் கொடுப்பாங்க, உடனே அடுத்த கேஸ் போட்டு உள்ள தள்ளுவார். அதுதான் இன்றைக்கி இருக்கிற நீதி. ஆனால் இதெல்லாம் ஒரு நான் ஆளுங்கட்சியாக இருந்தாக்கா என்னை எதிர்த்து எதாவது பேசுனாலும் உள்ள தள்ளத்தான் செய்வேன். அதே மாதிரி நான் எதிர்கட்சியாக இருந்தீங்கன்னா, நீங்கள் ஆளுங்கட்சியாக இருந்தால் நான் எதாவது பேசுனா என்னை உள்ள தள்ளத்தான் செய்வீங்க. இது நம்ம ஊரில் வழக்கமாக இருக்கிறது. ஃபைன் சார். இப்போது அனிதா ராதாகிருஷ்ணன் அவரை வந்து அரெஸ்ட் பண்ணும்போது அவர் ஒரு விஷயம் வேற சொன்னார் சார். ரொம்ப பரபரப்பான ஒரு குற்றச்சாட்டு வச்சார் தாவேக்கா மேலே. அதாவது தாவேக்காலேருந்து இவரை தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருந்தாங்களாம். அதாவது நீங்கள் திமுகலேருந்து ரிசைன் பண்ணிவிட்டு தாவேக்காவில் ஜாயின் பண்ணிடுங்க அப்படின்னு வந்து சொன்னதா இவர் வந்து சொல்கிறாரு சார். அது பரபரப்பான ஒரு குற்றச்சாட்டு. தெரியாது, அது அவர் தான் சொல்லணும். ஏன்னா இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில் தாவேக்கா வந்து மைனாரிட்டியாக தான் ஜெயிச்சுது. 234 இடத்துல 108 இடங்களில் தான் அவங்க ஜெயித்தாங்க. 126 இடங்களில் அவங்க தோத்தாங்க. மக்கள் ரிஜெக்ட் தான் பண்ணாங்க அவங்கள. தாவேக்காவை மக்கள் ஏற்றுக்கலை. அந்த 126 பேரும் வந்து திமுகவோட கூட்டணியில் இருந்தவங்க. அவங்களெல்லாம் வந்து தான் ஒவ்வொருத்தரையாக இழுத்து தான் அவர் ஆட்சியை அமைச்சார். மக்கள் அவரை தேர்ந்தெடுக்கலை. ஓட்டு கணக்கு சீட்டு கணக்குன்னு எடுத்திங்கன்னா 108 இடங்களில் தான் அவர் ஜெயித்தார். 126 இடங்களில் அவர் தோற்றார். மக்கள் ரிஜெக்ட் தான் பண்ணாங்க, அவர் அக்செப்ட் பண்ணல. இப்படியெல்லாம் இழுத்து தான் சமாளித்து அவர் ஆட்சி அமைச்சு உட்காந்துக்கிட்டு இருக்கார். இன்றைக்கும் கூட பல இப்போ என்ன ஆச்சுன்னா, அவரை பற்றி ஒரு தகவல் ஒன்று உலாவுது. அது ஒரு ரைட்டோ தப்போ தெரியாது. பழனிசாமி எப்படி எடப்பாடி பழனிசாமிக்கு என்ன செல்வாக்கு இருந்ததோ அமித்ஷா கிட்ட, அதை விட 10 பங்கு அதிகமான செல்வாக்கு இப்போ இருக்கிற முதலமைச்சருக்கு இருக்குதுன்றாங்க. அதனால் பழனிசாமி கூட இருந்த பல பேர் எதுக்காக பழனிசாமி கூட இருந்தாங்கங்கிறது உங்களுக்கு தெரியும். அமித்ஷா கிட்ட நெருக்கமாக இருக்கிறதுனால ரெய்டு வராதுங்கிற பாதுகாப்பு நமக்கு இருக்குதுங்கிற ஒரு காரணத்தினால தான் பழனிசாமி இவ்வளோ நாள் ஓடினார். இன்றைக்கி அவரை விட சக்தி வாய்ந்தவராக, அவரை விட நெருக்கமானவராக இன்னொரு நாள் வரும்போது அங்கே போயிட்டால் இன்னும் சேஃப்னு நினைக்கிறதுனால தான் பல பேர் அங்கே போயிட்டுருக்காங்க. எங்களுக்கு அதிமுக மேலே, தலைமை மேலே அதிருப்தி இருக்குது. ஒரு பொதுச் செயலாளராக அவர் செய்ய வேண்டிய எந்த கடமைகளையும் சரியாக செய்யலை. 10 தடவை தோல்வி. அதுக்கான என்ன வந்து ஒரு முன்னேற்பாடுகள் எடுக்கணும், என்ன ஒரு முன்னெடுப்பு எடுத்து இதை சீர் செய்யணும்னு அவர் எதுவுமே பார்க்கல. ஆனால் தான் நாங்கள் வெளியே வந்தோம்னு சொல்லிட்டு MR விஜயபாஸ்கர் சொல்லியிருக்காரு சார். இந்த காரணம் நியாயமான காரணம். இதை நானே சொல்லியிருக்கேன்.
ஒரு கட்சியை விட்டு விலகி வெளியே போனவங்கெல்லாம், அதிருப்தியில் வெளியே போனவங்கெல்லாம் திரும்பி வர்றேன்னு சொன்னால் ஏற்றுக்கணும் நீங்கள். அப்போ தான் கட்சி ஸ்ட்ராங் ஆகும். இவர் என்ன பண்ணார், துரோகிகளுக்கு எந்த காலத்திலும் இடம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போன ஒருத்தனையும் திருப்பி உள்ள சேர்த்தலை. கடைசியில் என்னாச்சு, இருந்த பூரா வெடிப்பு. சார் இன்னொரு விஷயம், சிடிஆர் நிர்மல்குமார் அவர் வந்து அனிதா ராதாகிருஷ்ணன் அவர் சொன்ன அந்த குற்றச்சாட்டுக்கு பதிலடி கொடுத்திருக்காரு. அனிதா ராதாகிருஷ்ணன் அவர் வந்து சிஎம் விஜய் காலிலேயே வந்து விழுந்தாலுமே அவரை நாங்கள் தாவே காலை எக்காரணத்தை கொண்டும் சேர்த்துக்க மாட்டோம் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு சார். அது சிஎம் ஜோசப் விஜய் தான் சொல்லணும். அவருக்கு அந்த அதிகாரத்தை கொடுத்துருக்காங்களா? யார் இது சொன்னது? யார்? சிடிஆர் நிர்மல்குமார் சார். அந்த நிர்மல்குமார் ஒரு மந்திரி, சட்டத்துறை அமைச்சர். அவருக்கு இந்த அதிகாரத்தை கொடுத்துருக்காரா விஜய்? இவர் யார் அதை பற்றி எல்லாம் பேசுறதுக்கு? இவராக கட்சிகளை சேர்த்த போகிறாரு, சேர்த்துறது விஜய் சேர்த்த போகிறாரு. இவர் யார் அதை முடியாதுன்னு சொல்கிறதுக்கு? சேர்த்துக்கிட்டாரு, இவர் மூஞ்சங்க கொண்டு போய் வச்சுக்குவார். போகிற வரவங்க எல்லாத்தையும் உள்ளே சேர்த்துக்கிட்டு இருக்காங்கப்பா. நீங்கள் நிலம் அந்த கட்சியில் அது மாதிரி தான் இருக்குது. கூட்டமாக சேர்த்துறாங்க. 20 பேரை சேர்த்துறாங்க. பதவி கிடைக்கலாம், இந்த 20 பேர் உடனே விலகிறான். டெய்லி தான் வேடிக்கை பார்க்குறோமே. பழனிசாமி விட்டு ஒரு 20 பேர் வந்தாங்க. இங்கே ஒன்றும் கிடைக்காதுன்னு தெரிஞ்சோன்னா அந்த 20 பேர் திரும்பி போயிட்டாங்க. வெளில போனதா யாரையுமே தெரியலையே, உங்களுக்கு மட்டும் எப்படி தெரியும்? திரும்பி போனாங்களே 20 பேர் ஒட்டுக்கா வந்தாங்க. இங்கேயும் உங்களுக்கு ஒன்றும் கிடையாது, திருவோடு தான் உடனே சரி அதுக்கு நாங்கள் எங்கள் கட்சிக்கு போயிடணும்னு போயிட்டாங்க. சார் எம்ஆர் விஜயபாஸ்கர் சார், சி விஜயபாஸ்கர் அவங்களோட சேர்ந்த நிர்வாகிகள், தொண்டர்கள், ஒன்றிய செயலாளர், அப்புறம் வந்து அந்த வட்ட செயலாளர்னு எனக்கு தெரிஞ்சு, அதாவது இது நாங்கள் கேள்விப்பட்ட நியூஸ் வரைக்குமே வந்து அந்த இணைப்பு விழாவில் நேற்று அந்த இணைப்பு விழா நடக்கும்போது இதுலேயும் வந்து ஒரு 1000 பேர் கிட்ட தாவேக்கால இணைஞ்சதா சொல்லப்படுது. இருக்கலாமா? விஜயபாஸ்கர் அந்த விஜய் எம்ஆர் விஜயபாஸ்கர், சி விஜயபாஸ்கர் 2 பேர்த்து மேலேயும் நூற்றுக்கணக்கான கேஸ் இருக்கு. பல ஊழல் வழக்குகளில் 2 பேருமே மாட்டிகிட்டு இருக்காங்க. அவங்க அந்த குட்கா புகழ் விஜயகுமார்னே பேர் இருக்கு, விஜயபாஸ்கர்னு பேர். அவன் ஜெயலலிதா உடம்பு சரியில்லாமல் மருத்துவமனையில் இருந்தபோது மருத்துவமனை பக்கம் இப்போ எட்டு கூட பார்க்காத ஆசாமி அவர். வேடிக்கை என்னன்னா அவர் தான் நலத்துறை அமைச்சர், சுகாதாரத்துறை. ஆமாம், கேட்டால் இடைத்தேர்தல் நடந்து அங்கே போயிட்டேன்னு. சீஃப் மினிஸ்டராக இருக்கவங்க உயிருக்கு போராடிட்டு இருக்காங்க. அதை விட இவருக்கு இடைத்தேர்தல் முக்கியமாக போயிடுச்சு. அப்படிப்பட்ட ஆள் அவர். இந்த குரூப்பை பழனிசாமி தலைமையில் இருந்த அதிமுகவில் இருந்தவங்க பூராவுமே நீங்கள் என்னுடைய பழைய பதிவுகள் உங்களுதிலேயே எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். ரெய்டு நடக்காமல் தனக்கு பாதுகாப்பு கிடைக்குங்கிற ஒரு நம்பிக்கையின் காரணமாகத்தான் பழனிசாமியை அவர்கள் தலைவராக ஏற்றுக்கொண்டார்கள். சி விஜயபாஸ்கர் நேற்று அந்த இணைப்பு விழாவில் இந்த மாதிரியான ஒரு ஆட்சி, 2 பேருமே எம்ஆர் விஜயபாஸ்கர் ஆகட்டும், சி விஜயபாஸ்கர், இந்த மாதிரியான ஒரு ஆட்சி, இந்த மாதிரி சிஎம் விஜய் அவர்கள் இப்போ காமிக்கிறது வந்து ஒரு ட்ரெய்லர் தான். இனிமே தான் நீங்கள் வந்து முக்கியமான மெயின் பிக்சர்லாம் பார்ப்பீங்க. அவரோட அதிகாரம், அவரோட ஆட்சி எப்படி இருக்க போகுதுன்றதை தெரிஞ்சு தான் நாங்கள் இந்த கட்சியில் வந்து சேர்ந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் புகழாரம் சொல்லியிருக்காங்க சார். இப்போ அப்படிலாம் சொல்லி தான் உள்ளே போக முடியும். வேறு என்ன சொல்லு, நீ ஒரு அயோக்கியன், நீ ஒன்றுத்துக்கு லாய்க்கு இல்லாதவன், தெரிஞ்சு தான் வந்திருக்கேன்னு சொல்லுவீங்க, உன்னை திருத்தறதுக்கு வந்திருக்கேன்னு சொல்லுவீங்களா? என்ன புதுசாக பேசுகிறீங்க? யாரும் செய்ய ஒரு கட்சியில் போய் சேர்றோன்னா எதுக்காக சேர்றோம்? லாபத்துக்கு தான் சேர்றோம். இன்றைக்கி நம்ம தான் அரசியலுங்கிறது நம்ம முதல்ல சொல்லிட்டோம். இவ்வளோ பணம் போட்டால் இவ்வளோ பணம் எடுக்கலாம், இந்த இவ்வளோ சொத்து நம்ம வச்சுருக்கிறோம், ரைட்டு நடக்காமல் இருக்குன்னா இவரை பிடிச்சா தான் நடக்கும். போங்களேன், டி நகரில் கமலாலயத்துக்கிட்ட போய் பாருங்களேன், ஒரு பெரிய கூட்டம் நிற்கும். எதுக்கு நிற்கிறாங்கன்னு அங்கே போய் கூட்டத்தில் நடுமுதல் அப்படியே நின்று கேட்டிங்கன்னா தெரியும் என்னடா பேசிக்கிறாங்கன்னு தெரியும். நானே அசந்துட்டேன், பரவாயில்லையே பிஜேபிக்கு இவ்வளோ பெரிய தொண்டர்கள் கூட்டம் இருக்குது நினச்சிட்டு உள்ளே போனால் அவ்வளோ நிற்கிறாங்க. இந்த கமிஷன் வந்துடுமா, இந்த டெண்டர் வந்துடுமா, இந்த போஸ்டிங் கிடச்சிருமா, இந்த சிபாரிசு, இதுதான் பேசிக்கிறாங்க. எல்லாம் கமிஷன் ஏஜென்ட்டு. இப்போது தாவேகா ஆட்சி வந்ததுக்கப்புறம் டெய்லியுமே வந்து லஞ்ச ஒழிப்பு அதிகாரிகள் ஆகட்டும் சரி, இல்லை வருமானத்துறை அதிகாரிகள் ஆகட்டும் சரி, நிறைய இடத்துல வந்து ஆய்வு பண்ணிகிட்ருக்காங்க. நிறைய அரசு அந்த அலுவலகங்களில் ஆய்வுகள் பண்ணிகிட்ருக்கிறத நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு தான் சார் இருக்கோம். கணக்கில் வராத சில விஷயங்கள்லாம் அவங்க வந்து பறிமுதல் செய்யறதையும் நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு தான் இருக்கோம். நிறைய அலுவலகங்கள் போய் அந்த ஆவண பத்திரங்கள்லாம் சரி பார்க்கறது, டிஜிட்டலோட கம்பேர் பண்ணி பார்க்கறது, அதுக்கான டீட்டெயில்ஸ் கேட்கறதுன்றது தொடர்ந்து நடந்துட்டு தானே இருக்குது. அதெல்லாம் ஒரு ஐவாஷ்ன்னு சொல்வீங்களா? அப்போது இல்லை, ஐவாஷன் நான் சொல்லலை. ஆனால் ஒரே ஒரு பாயிண்ட் தான் உங்ககிட்ட கேட்குறேன். வாழ்நாளில் முதல் முறையாக இதெல்லாம் நடக்குதா?
ரைடுங்கிறது இதுதான் ஃபஸ்ட்டு டைம் நடக்குதா, அலுவலகத்தில் செக் பண்ணுறது தான் இதுதான் முதல் முறையாக நடக்குது. அப்படி சொல்லலை சார். இல்லை, இப்போ நீங்கள் சொல்கிறத கேட்டால் இதுவரையிலும் பூலோகத்தில் எங்கேயுமே நடக்காத ஒரு விஷயம் ஜோசப் விஜய் என்ற மகான் வந்து அதெல்லாம் செய்கிறாருங்கிற மாதிரி இல்ல நீங்கள் சார், அப்படி மீன் பண்ணல. அப்படி தான் நீங்கள் அப்படி தான் நீங்கள் பேசுகிறீங்க. செந்தில் பாலாஜின்னு ஒருத்தர் இருக்கார், தெரியுமில்ல? இப்ப அவர் தலைமறைவா இருக்காரு சார். இருக்கட்டும், அந்த தலைமறைவாக தான் ஆகணும். அவங்கெல்லாம் நான் முதல்ல லிஸ்ட்டு கொடுத்துருக்கேன், இவங்கெல்லாம் வெளியில் இருந்தீங்கன்னா ஆபத்துன்னு சொல்லியிருக்கு. ஆரம்பம் இருக்கு. செந்தில் பாலாஜி மேலே 25 வழக்குகள் போட்டாங்க. பைபாஸ் சர்ஜரி கூட அவருக்கு வந்து பர்மிஷன் கொடுக்காம ஜாமீன் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு. போட்டது யாரு சார்? யார் போட்டது? அதான் போட்டது யாரு? போட்டது யாரு? நீங்க என்ன திருப்பி என்னையே கேக்குறீங்க? அது அதிமுக ஆட்சி. அதிமுக. ஆமாம், அவங்க தான் போட்டாங்க. வெளியே வரவிடலையே. அமித்ஷா திருப்பி உள்ள போட்டாரு. அப்போ தான் சொன்னாங்க அமித்ஷாவுக்கு 3 பேரை கண்டா ஜன்னி கண்டணும். கெஜ்ரிவால் பேரை சொன்னால் அமித்ஷா அப்படியே படுத்து ஐயோ அம்மா என்னை ஒன்றும் பண்ணிடுறாதுன்னு பயந்துக்குவார். அடுத்தது சசிகலா. அந்த அம்மா ஆட்சிக்கு வந்துச்சுன்னா என் கதி என்னாவும் நடுங்கி செத்து போவார். 3வது செந்தில் பாலாஜி. இவங்க 3 பேர்த்து மேலே அவர் எந்த காரணத்தை மட்டும் அரைச்சுக்குள்ள வரக்கூடாதுங்கிறதுக்கு எவ்வளோ தடங்கள் உண்டு அத்தனையும் பண்ணார். கெஜ்ரிவாலை ஜாமீனில் விடுவாங்க கோர்ட்டு 11 மணிக்கு. 11:30 மணிக்கு அடுத்த கேஸ் போட்டு உள்ள தள்ளிடுவார். அப்படி பயந்தார வரப்பார். சசிகலா இந்த தடவை வந்து கட்சி ஆரம்பித்து ஒரு 2 பேர்த்த இதாக கூட போட்டாங்க. நிற்க போகிறேன்னாங்க. உடனே ரைடு உள்ளே போயிட்டாங்க. பயம். செந்தில் பாலாஜி அப்படி தான். கடைச்சி ஒன்றும் பண்ண முடியலையே. சரி சார். செந்தில் பாலாஜி கிட்ட 20 தடவை ரைடு பண்ணாங்க. என்ன எடுத்தாங்க? அதை அரசாங்கத்தில் சேர்த்துனாங்களா? அதனால் மக்களுக்கு விளைஞ்ச நன்மைகள் என்னென்ன திட்டங்கள் அதனால் நிறைவேற்றினாங்க? இதுக்கு வந்து அமித்ஷா கணக்கு கொடுப்பாரா? சரி, இப்போ ஓகே, இப்போ நீங்க சொல்ற ஓகே. அதே மாதிரியே இப்போ திமுக தொடர்ந்து தாவேகா ஆட்சி தான் வந்து குதிரை பேரம் நடத்திட்டு இருக்காங்க, அவங்க தான் குதிரை பேரம் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்கல்ல. இப்போ குதிரை பேரம் பண்ணது வந்து செந்தில் பாலாஜியும் அவரோட தம்பியும் அப்படின்னு வந்து இப்போ இவங்க 2 பேரும் தலைமறைவாயிருக்காங்க. இவங்க வந்து தாவேகா எம்எல்ஏ கிட்ட 50 கோடி இல்லை 30 கோடி கிட்ட பேசினது அது வந்து இப்போ ஆடியோ இதுவாக வந்து வெளில வந்திருக்கு. அதுக்கப்புறம் அது IDPS திருநாவுக்கரசர் அரெஸ்ட் ஆயிருக்காரு. உங்களுக்கு யார் கொடுத்ததுன்னு கேட்டால் அவங்க இவங்க 2 பேரையும் கை காமிச்சிருக்காரு. இவங்க 2 பேரும் தலைமறைவா இருக்காங்க. இது யார் இப்போ வாங்கினவர் இது பண்ணல, கொடுத்தவங்க தலைமறைவாயிட்டாங்க. வாங்கலையே. அவர் தான் புகார் மனு கொடுத்துருக்காரு, இளையராஜா. அவர் ஊத்தங்கரை எம்எல்ஏ என்ன வந்து இந்த மாதிரி இவங்க ஒருத்தர் தான் நூற்றுக்கணக்கான பேருக்கு அவங்க காசு கொடுத்துருக்காங்க. கேஸ் ஒரு ஆள் தான் போட்டிருக்கு. மற்றெல்லாம் வாங்கிட்டான்னு அர்த்தம் இல்லை. சொல்லுங்க, இல்லைங்கிறதுக்கு நீங்கள் ஆதாரம் கொடுங்க, கோர்ட்டுக்கு போங்க. இல்லை சார். ஏங்க நான் அவங்க தவறே பண்ணலன்னு கோர்ட்டு போய் சாட்சி சொல்லுங்க. இவ்வளோ உறுதியாக சொல்கிறீங்க. இல்லை சார், நான் அப்படி என்ன கேட்குறேன் அப்படின்னா, இவ்வளோ உறுதியாக சொல்கிறீங்க, நீங்கள் தான் கோர்ட்டுக்கு போய் சொல்லணும். அவங்க தாவேக்காரர்கள் அப்பழுக்கற்றவர்கள், தூய்மையானவர்கள், ஒரு துளி களங்கம் இல்லாதவர்கள் அப்படின்னு போய் கோர்ட்டில் சொல்லுங்க. இல்லை, நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, ஊத்தங்கரை எம்எல்ஏ அவர்கிட்ட வந்து இவங்க பேரம் பேசினது, இவங்களோட சேர்த்து இன்னொரு 15 எம்எல்ஏக்கள் கிட்ட பேரம் பேசியிருக்கிறதா வெளில வந்திருக்கு. அவங்க தானே சார் சொல்லியிருக்காங்க. இப்போ வாங்கியிருந்தாங்கன்னா இப்போ அதுவும் வெளில வந்திருக்குன்றதை தான் சார். பணம் பத்தாம போயிருக்கும். 1000 கோடி கேட்டிருப்பாங்க, அவங்க 900 கோடி கொடுத்துருப்பாங்க. அந்த பேரம் பேசுறதுல வர்ற கோபம் தானே. இவங்களெல்லாம் ஏமா செலக்ட் பண்ணாங்க? இப்போ என்னை வந்து உறுதியானவன், கொள்கை பிடிப்பானவன் தெரிஞ்சால் என்கிட்ட ஏன் வருவான்? நான் அப்படி சலனமாக இருக்கிறேன்னா தானே என்கிட்ட வருவாங்க. சொல்லுங்க, உங்ககிட்ட கேட்குறேன். காந்தராஜா ஒரு மாதிரி லூஸ் கேரக்டர்ப்பா, கொடுக்குற காசுக்கு அப்படியே கூப்பிட்டு போவாருங்க, கொடுத்தா நம்மக்கிட்ட வந்துடுவார் அப்படின்னு இருந்தால் எனக்கு கொடுப்பாங்க. அப்படி இல்லை, காந்தராஜா நெருப்புப்பா, போங்க போய் பிரயோஜனம் இல்லைன்னாக்கா எனக்கு பணம் வராது. ஸோ நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா, அது தாவேகா எம்எல்ஏ அப்படி இப்படி இருந்ததுனால தான் இவங்க அந்த மாதிரி ஆட்களை தேடி தானே கொடுத்துருக்காங்க. இப்போ விஜயவே இதை எடுத்துங்கம்மா, அவங்க அப்பா கட்சி ஆரம்பித்தார், அரசியல் கட்சி. ஜெயலலிதா கூப்பிட்டு வச்சது உங்களுக்கு 100 தடவை சொல்லியிருக்கேன். இப்போ 101வது தடவை சொல்கிறேன். கூப்பிட்டு வச்சது 11 மணிக்கு போய் உக்காந்தாரு. 4 மணி வரலாம் ஒரு பார்க்கவே இல்லை அந்த அம்மா. கடைசியில் ஒரு ஆள் வந்து உங்களை போக சொல்லிட்டாங்க. நாங்கள் விஜய்க்கு புரிஞ்சிருச்சு. உடனே அவங்க அப்பா கிட்ட வந்தாரா, இன்னும் எனக்கு அப்பாவாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா முதல்ல இந்த அரசியல் கட்சியை கலைச்சிட்டு வேறு பாரு அப்படின்னாரு. கட்சியை கலைச்சிட்டார். அன்னைக்கு அரசியல் விட்டு ஓடின விஜய் இன்னைக்கு எந்த காரணத்துக்கு அரசியலுக்கு வந்திருக்கார்? என்ன மிரட்டலுக்கு பயந்து வந்திருக்கார்? ஆக
அவர் ஒரு பலவீனமான மனிதருங்கிறது தெரிஞ்சுதானே ஒரு மிரட்டி இருக்காங்க. மிரட்டினா பயந்துக்குவாங்க. ரஜினிகாந்தை மிரட்டினாங்கம்மா, நடக்கலை. விஜயகாந்த் மிரட்டினாங்க, நடக்கலை. இந்தால மிரட்டாங்க, வந்துட்டாருல்ல. இவர் மிரட்டி தான் இப்போ ஆமா அமித்ஷா அவனுடைய மிரட்டலுக்கு, ஜெயலலிதாவுடைய மிரட்டலுக்கு பயந்து அரசியல் விட்டு ஓடினாரு. அமித்ஷாவுடைய மிரட்டலுக்கு பயந்துக்கிட்டு அரசியலுக்கு வந்திருக்காரு. பிஜேபியோட கூட்டணி வைக்காததுக்கான காரணம் என்ன நினைக்கிறீங்க? பிஜேபிக்காரர் தானே அவர் இது பிஜேபி தானா ஜெயிச்சோன்னு சொன்னாக்கா, அதாவது ஒரு அந்த சினிமாவில் ஒரு ஜோக் தான், இதை இட்லின்னு சொன்னால் சட்னி கூட நம்பாதுப்பாங்களே, அது மாதிரி பிஜேபி இங்கே ஜெயிச்சது சொன்னால் அது இட்லியை சட்னி கூட நம்பாதுக்கிற கதை தான். நம்ம ஜெயிக்க முடியாதுன்னு தெரிஞ்சு தான் அவங்க பல கட்சிகளை உருவாக்கி வச்சுருக்காங்க. முக்கியமானது இதுவரையிலும் அவங்களுக்கு கை கொடுத்தவர் பழனிசாமி. அவங்களுடைய வேறு பேரில் இயங்குகிற இந்த கட்சி பாஜகவுடைய இன்னொரு பார்ட்டி அதே தான் விஜய். பாஜக தான், தாவேக்காங்கிறது பாஜக தான். இப்போ அதிமுகலேருந்து இந்த முக்கியமான எம்எல்ஏக்கள் எல்லாருமே வெளில வந்துட்டாங்க சார். இப்போ வளர்மதி முதற்கொண்டும் வெளில வந்துட்டாங்க. இப்போ அந்த கட்சியோட நிலைமை என்ன 2031 அது எப்படி அந்த கட்சி? இன்னைக்கு அது 3வது இடத்துக்கு போயிடுச்சுமா. 3வது இடத்துக்கு போயிடுச்சு. பட் கட்சி ஒண்ணு இருக்குல்ல, ஏதாவது சொல்லிக் கொள்ளுகிற மாதிரி அந்த கட்சியினுடைய நடவடிக்கைகள் என்னைக்காவது ஏன் எடப்பாடி அவர் அமைதியா அவரை பொறுத்தவரை அவர்கிட்ட இருக்கிறவங்க பூராவுமே ரெய்டுக்கு பயந்த ஆட்கள் பூரா, புலிக்கு பயந்தவெல்லாம் எம்எல்ஏ படுத்துக்கோங்கிற கதை தான். ரெய்டுக்கு பயந்தவன் பூரா நான் உன்னை ரெய்ட்ல இருந்து காப்பாற்றுறேன்னு சொல்லி தான் இவ்வளோ பேத்தி வச்சுக்கிட்டு இருந்தாரு. அதுக்கு தகுந்த மாதிரி தான் இருந்தது. தங்கமணி, வேலுமணி எல்லாம் என்ன ஆட்கள் அவங்கெல்லாம். இன்னைக்கு இத்தனை பேர் கட்சி விட்டு போறான்னா அவனுக்கு எம்ஜிஆரையும் தெரியாதுன்னு அர்த்தம், ஜெயலலிதாவும் தெரியாதுன்னு அர்த்தம். கொள்கை பிடிப்பு உள்ளவனா இருந்தா போவானா? இதே 10 ரூபா கொடுத்தாங்க, நாங்கள் போயிட்டேன். மேற்கொண்டு ஒரு 5 ரூபா கொடுக்குறான்னு நீ அடுத்த கட்சிக்கு போக மாட்டேங்கிறது என்ன நிச்சயம்? இது அப்போ ஒரு மாற்றம்காக இவங்க மாற்றம் கேட்டமெல்லாம் கிடையாது. என்ன காப்பாற்றிக்கிறதுக்கு இதுதான் வழி. பயங்கரமாக சேர்த்திட்டேன், மடி பூரா காணோம். காப்பாற்றிக்கணுன்னா இதுதான் வழின்றதை நான் இருக்கேன். இந்த இணைப்பு விழாவில் ஆதவர்ஜுனா பேசின ஒரு விஷயம் கூட ரொம்ப வைரலாக இருக்குது சார். அது என்னன்னா, கரூரில் எனக்கு ஒரு தீர்க்கப்படாத கணக்கு ஒன்று இருக்குது. ஸ்டாலின் சார், நீங்கள் பண்ணிட்டு எங்கள் மேலே அந்த பழியை போட்டுட்டீங்கல்ல அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் பேசியிருக்காரு சார். இப்போ அதுக்காக திமுக எல்லாருமே சேர்ந்து அவருக்கு அகைன்ஸ்டாக மனு கொடுத்துருக்காங்க சார். அது எனக்கு தெரியாது. ஏன்னா எனக்கு தெரிஞ்ச தாவேக்கா வந்ததுலேருந்து இதுக்கெல்லாம் காரணம் திமுகன்னு சொல்லிட்டு இருக்காங்க. எதுவாக இருந்தாலும் திமுக தான் அப்படின்ட்டு இருக்காங்க. இது ஒன்றும் தாவேக்கா எதுவும் செஞ்சதாவே தெரியல. அதில் குறிப்பாக ஆதவர்ஜன், ஏன்னா அவருக்கு பல பிரச்சனைகள் இருக்குது. பல கட்சி தலைவர், அவர் சர்வ கட்சி தலைவர். ஆமாம், அவர் இல்லாத கட்சியே கிடையாது. எல்லா கட்சியிலையும் இருந்துட்டு வந்திருக்காரு. தன்னை சந்தேகப்பட்டு போகிறாங்கங்கிறதுக்காக, தன்னை நிரூபிக்கிறதுக்காக, தான் ரொம்ப கட்சியில் இதாக இருக்கிறேங்கிறத காட்டுறதுக்காக பல ஸ்டேட்மெண்ட்டை அவர் கொடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்காரு. அதனால கொடுக்குறாரு. கரூர் விஷயத்தை என்ன இது பண்ண போறாரு, போய் பேச சொல்லுங்களேன். யார் சார்? இப்போ அந்த கரூர் விஷயமே நம்ம எடுத்துக்கும் போது அது சிபிஐல அந்த ஒரு கேஸ் நடந்துட்டு இருக்க ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் இப்போ தாவேக்கால சொன்ன ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இங்க இருக்கிற போலீஸ் அதிகாரிகள் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணல, எங்களுக்கு கூட எங்களோட, அதனால தானே சிபிஐ கேட்டீங்க. இப்போ அதிகாரம், அப்புறம் சிபிஐ மேலே நம்பிக்கை இல்லை. அப்போ ட்ரம்ப் கிட்ட போங்க, புட்டின் கிட்ட போங்க, ஈரானில் போய் கேளுங்க. யார்? எல்லாமே உங்களுக்கு நம்பிக்கை இல்லை. லோக்கல் போலீஸ் நம்பிக்கை இல்லை, சிபிஐ நீயே தான் போய் கேட்ட, மாட்டிக்கிட்ட. என்ன மாட்டிக்கிட்டாரு? ஆமா, ஆயிரக்கணக்கான கேள்வி உண்மையில தானே கேட்டாங்க. பாதுகாப்பு ஏன்டா கொடுக்கல? ஒரு கட்சி கூட்டம் ஒன்று நடத்தும் போது உன் கட்சி ஆஃபீஸ் பேரர்ஸ் எல்லாம், நிர்வாகிகள்லாம் கூட்டத்தை ஒழுங்குபடுத்தி இதாக நடத்தணுங்கிறதுக்கு பண்ணியிருக்கணுமா இல்லையா? ஏன் பண்ணலை? அதே இடத்துல அடுத்த நாள் இன்னொருத்த கட்சி நடத்தி அதை விட பெரிய கூட்டம் நடத்தினாங்கம்மா. சாகலே யாரும். இவங்க கூட்டத்தில் மாத்திரம் ஏன் நடக்குது? ஏன்னா நிர்வாகின்னு யாரும், கரூர் நிர்வாகியை கைது செய்யினாக்கா யாரோ ஒரு மதிய அழகன்னு ஒரு ஆளை பிடிச்சிட்டு வந்துட்டாங்க. அந்த அம்மாவோட மனைவி சொல்லுது, அவருக்கும் கட்சிக்கு சம்பந்தம் இல்லையே, பிடிச்சி இழுத்துட்டு போயிட்டாங்க. அவர்தான் சார் தாவேக்காவோட அந்த ஏரியால அவர் தான் சார் பாத்துக்கிற ஒரு. நீங்க இருக்கீங்க, சாட்சி சொல்றதுக்கு நீங்க இருக்கும்போது என்ன இருக்குது? பிரச்சனையே இல்லையா? நான் தான் சார் நியமிச்சேன்னு சொல்ல போறீங்க, சொல்லுங்க. யார் வேணாங்கிறா? எது சொன்னாலும் சார் அவர் தான் சார், சார் அவர் தான் சார்,
சார் அவர் தான் சார் அப்படிங்க. அது எப்படிம்மா உங்களுக்கு மாத்திரம் தெரியுது, மற்ற யாருக்குமே தெரிய மாட்டேங்குது? அப்படி சொல்லல சார், வந்த செய்திகள் உடனே அது இது 3 வருஷமா இந்த 2 வருஷமா இந்த பிரச்சனை நடந்துட்டு, இந்த கேள்வி 1000 தடவை கேட்டிருக்கேன். இன்னைக்கு தான் சொல்றீங்க இல்லை சார் அவர் தான் நியமிச்சதை நீங்கிற மாதிரி. உங்களுக்கு அவ்வளோ திட்டவட்டமாக தெரியுது இல்லை, கோர்ட்டை போய் நில்லுங்களேன், சொல்லுங்களேன், எனக்கு தெரியும் அவர் நியமிச்ச இது பாருங்க, இந்த அவர் நியமன பத்திரம் பாருங்க அப்படின்னு காட்டுங்களேன். அவங்க பொண்டாட்டிகிட்ட சொல்லுங்களேன், ஏன் போய் பேசுகிறேன், போய் நில்லுங்களேன். அப்படி வந்து உங்களுக்கு தைரியம் இருக்கா? போய் சொல்லுங்க. உடனடியாக எனக்கு பற்றி சொல்லிட்டீங்க. இல்ல சார், என்ன நடக்கிறதுல அர்த்தம் இல்லைம்மா. இது ஊர் கேட்குது, உலகம் கேட்குது. அன்றைக்கி விஜயனுடைய ஸ்பீடு, ட்ராவல் ஸ்பீடு அன்றைக்கி தான் நமக்கு தெரிஞ்சுது. 20-25 நிமிஷத்தில் 300 மைல் கிராஸ் பண்ணி மெட்ராஸ் போய் சேர்ந்து பனையூருக்கு உள்ள போயிட்டார்ல, வீட்டுக்குள்ளே போய் ரூமு கதவை சாத்தியை ஏற்றி போட்டார்ல. அவர் அங்க இருக்க வேண்டாம் அப்படின்னு வந்து அங்க இருக்கிற போலீஸ் அதிகாரிகள் சொன்னதுனால தான் அவர் கிளம்பி அது அன்னைக்கு ஏதாவது பண்ணியிருந்தா அதை வச்சு அந்த பாஜக ஒரு பெரிய கலவரத்தை உண்டாக்குறதுக்கு ரெடியாக இருந்தது. ஸ்டாலின் அவரை கைது கூட பண்ணாமல் பேசாமல் விட்டார். அவங்க எதிர்பார்க்கல. இவரை அரெஸ்ட் பண்ணுவாங்க, அரெஸ்ட் பண்ண வச்சு ஒரு கலவரத்தை உண்டாக்கலாங்கிறது தான் மெயின். அது நடக்கலை. ஸ்டாலின் கைதே பண்ணலை. அது மிஸ் பண்ணதுனால தான் வந்து திமுகக்கு ஒரு பெரிய வந்து ஒரு சர்க்கிள். அது இன்னைக்கு அதெல்லாம் சொல்கிறாங்க. அன்னைக்கு உள்ள தள்ளி இருந்தாங்க, அன்னைக்கு அந்த பையன் போயிட்டுருக்கு, அரசியல் வேணான்னு ஓடிட்டு. அது பண்ணியிருக்கணுன்றீங்களா? பண்ணியிருந்தாங்க, அன்னைக்கே ஓடிட்டுருக்கோம். அதுக்கு தெரியாது. இதெல்லாம் ஜாலியாக ஏதோ ஒரு கிளப்புக்கு போகிற மாதிரி வந்துட்டு போயிட்டுருக்காரு அச்சம்படிக்கலாம். அவருக்கு என்ன பண்ணுறது? டெய்லியும் வந்து அந்த ஆய்வு கூட்டம் நடக்கிறது, பெண்கள் பாதுகாப்பு மட்டும் இல்லாமல் அதிகாரிகள் பாதுகாப்பு தான் நான் உலகம் போகிறதுக்கு போய் தெரியும். உலக சாதனையில் படிச்சிருக்காரு. இல்லை சார், இன்னொரு விஷயம் இங்கே என்ன அப்படின்னா, ஆட்சி தானே சார் மாறி இருக்கு, இன்னும் அதிகாரிகள் மாறலை. அந்த அதிகாரிகள் மாறி இன்னும் 40 நாள் தான் ஆகுது, இன்னும் கொஞ்சம் டைம் எடுக்கும் எல்லா விஷயங்களும். டைம் கேளுங்க. இதே மற்றவங்க சொன்னாக்கா என்னென்ன கதை பேசுவீங்க? அரசியலே அதுதான்மா. எந்த நாட்டு அரசியலும் அதே தான். இந்திரன் மாறினாலும் இந்திராணி மாற மாட்டா. யார் வந்து ஆட்சிக்கு வந்தாலும் சீஃப் செக்ரட்டரியாக இருக்கிறவங்க ஐஏஎஸ் அதிகாரி தான். ஜனநாயகங்கிறது அதுதான் அடிப்படை. அது உங்களுக்கு தெரியலங்கிறதுக்கு நான் வருத்தமாக இருக்கு எனக்கு. அது அதிகாரிகளை வந்து மக்களால் கட்டுப்படுத்தப்படுவது தான் ஜனநாயகம். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் அதிகாரிகளை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் வைத்து திட்டங்களை நிறைவேற்றுறது தான் ஜனநாயகம். இல்லாட்டி அதிகாரி வேணுங்கிறத ஆட்டம் போட்டுருவான். ஃபைன் சார். இப்போ இவ்வளோ விஷயங்கள் நடந்துட்டு இருக்கும்போது இப்போ திமுக தலைவரான ஸ்டாலின் அவர்கள் லண்டனுக்கு பயணப்படுறாரு. அது இப்போ வந்து ஒரு எல்லா நிர்வாகிகள் எல்லாருமே அவரை சென்ட் ஆஃப் பண்ணுறாங்க. ஸோ இந்த சிச்சுவேஷன் இங்கே இவ்வளோ பரபரப்பாக இருக்கும்போது இவர் இப்போ லண்டனுக்கு போகிற ஒரு விஷயம் எதுக்கு அப்படின்ற மாதிரி இங்கே செய்யறதுக்கு ஒன்றும் இல்லை. என்ன இருக்குது? ஏதாவது அசம்பிளியில் ஏதாவது உருப்படி ஏதாவது தேடி பார்த்தேன் காணவில்லை போன்ற ஆக்கப்பூர்வமான விவாதங்கள் நடக்கிற இடத்துல என்ன வேலை இருக்குது அந்த அரசியல் கட்சிக்கு? அவருக்கு இது பதில் சொன்ன மாதிரி தானே சார்? எது? அவர் தானே சார் இதெல்லாம் பண்ணாரு. சிஎம் முன்னாள் சிஎம் ஸ்டாலின் அதான் முன்னாள் சிஎம்ஏ நான் மாட்டிக்கிட்டேன், என்னை வந்து காப்பாத்துக்குன்னு கூப்பிட்டாருன்னு சொன்னாங்க. தேடி பார்த்து ஸ்டாலின் எங்கே போயிட்டீங்க, என்னை இப்படி உட்கார வச்சுட்டாங்க, எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, தயவுசெய்து வாங்கன்னு கையை வச்சு கேட்டாருன்னாங்க. தாய்மார்கள்லாம் ஐயோ என் பொண்ணு பள்ளிக்கூடத்துக்கு போகுது, கற்போட திரும்பி வருமா வராதாங்கிற பயத்தில் இப்படி எல்லாம் பார்த்ததா சொல்கிறாங்க. அவர் ஒரு சைக்கு தான் காட்டினார், அதுக்கு இவ்வளோ விளக்கங்கள் கிடைக்குது. இந்த விளக்கம்லாம் நீங்கள் கண்டுபிடிச்சு? நாங்கள் இல்லை, ஊர் பேசுது எந்த ஒரு அம்மா இஷ்டத்துக்கு பேச்சு. இந்த 40 நாள் 45 நாள் அதெல்லாம் பேசுறதெல்லாம் அர்த்தம் இல்லைம்மா. எல்லாரும் சொல்கிறது தான் 6 மாதம் நம்ம வந்து இடைவெளி கொடுக்கணும் அப்படி. அதை ஸ்டாலின் சொன்னார். 6 மாதம் நாங்கள் விமர்சனம் பண்ண மாட்டோம்னாரு. எடுப்பிலே ஒரு தேவையில்லாமல் இவங்களை கேவலப்படுத்தி பேச ஆரம்பித்தார். நான் பொறுமையாக இருக்கலான்னு பார்த்தேன். நீ சின்ன பையன் காட்டிவிட்ட, மன முதிர்ச்சி இல்லாதவன்றதை காட்டிக்கிட்டேன். அதனால வேறு வழியில் ஒன்று தாக்கி தான் நாங்கள் போவோம். இன்னும் 3 மாதம் தான் இந்த கவர்மெண்ட் இருக்கும், அதுக்கப்புறம் வந்து திருப்பியும் திமுக வந்துன்ற மாதிரி ஸ்டாலின் அவர்கள் சொல்கிறதெல்லாம். ஏமா இப்போ நீங்கள் இவ்வளோ நேரத்துக்கு முன்னாடி என்ன சொன்னீங்க? தாவேக்காரர்களுக்கு காசு கொடுத்தாங்கன்னு கோர்ட்டில் ஒருத்தர் கேஸ் போட்டிருக்காருன்னா ஏன் அந்த தாவேக்காரருக்கு ஏன் காசு கொடுக்கறதுக்கு போனாங்க? காசு கொடுத்தா வர்றதுக்கு தயாராக இருக்கான்னு அர்த்தம். அதனால தான் ஒரு 6 மாதத்தில் எல்லாத்தையும் விலைக்கு வாங்கிடுவேன்னு அவர் சொல்கிறாரு. அப்போ விலைக்கு வாங்குறதுக்கு இது குதிரை அதை விலைக்கு போகிறதுக்கு அவனுக்கு குதிரை பேரமோ யானை பேரமோ எந்த பேரமோ அவர் பண்ணால் தப்பு. உங்களை பொறுத்தவரை தானே.
திமுக பண்ணால் தப்பு, இவங்க பண்ணலாம். இவங்க குதிரை வாங்கலாம், யானை வாங்கலாம், கழுதை வாங்கலாம், எருமை வாங்கலாம். அது தப்பு இல்லை. ஏன்னா தாவேகா செய்யலாம். எனக்குமே உங்க லாஜிக் என்னன்றது எனக்கு புரியல. எனக்கும் இது புரியல. குதிரை பேரணி, காமராஜ் சார் என்ன லாஜிக் உடனடியாக குதிரை பேரணிங்களை அந்த குதிரை பேரத்தை வச்சு தான் ஒரு ஆட்சிக்கு வந்திருக்காரு. அந்த குதிரை பேரம் இல்லையா? அவங்களா வாலண்டியரா வந்தாங்க. அது எப்படி அது எப்படி சொல்லுங்க இன்னொரு தடவை. சரி, இப்போ விசிக இன்னொரு தடவை சொல்லுங்க. அதான் சார், இப்போ விசிக மற்ற கட்சிகள்லாம் இவங்க இழுத்துக்கிட்டு இப்ப போறாங்க. விசிகேல இருந்து ஐயுஎம்எல்ல இருந்து வந்தவங்க, மதிமுகல இருந்து இப்போ வைகோ அவர்கள் வந்தது எல்லாமே தானா வந்தவங்க இல்லையா? வந்துட்டு இப்ப மதிமுகல இருந்து வைகோ அவர்கள் என்னத்துக்கு கலெக்ஷன் கமிஷன் கரப்ஷன் இதெல்லாம் தான் இருந்தது. பேச்சுவார்த்தை என்னத்துக்கு நடத்திட்டு இருக்காரு அவரு? சார் போன ஆட்சியில இதெல்லாம் உங்களுக்கு அவருடைய ஆட்சி பிடிச்சிருக்குது இல்ல? விஜயனுடைய ஆட்சி உங்களுக்கு பிடிச்சிருக்குது இல்ல? போய் இணைப்புன்னு சொல்லிட்டு சேர வேண்டியது. அப்புறம் இடத்துக்கு பேரம் பேசுற என்னத்துக்கு? அந்த கட்சி எம்எல்ஏக்கள் வெளியே போகக்கூடாது மிரட்டுற. தானா போய் சேருதான். இப்ப மதிமுகல இருந்து 2 எம்எல்ஏக்கள் போய் திமுகல ஜாயின் பண்ணிருக்காங்களே, அப்ப அது என்னது? அது அவன் ஆசைப்பட்டு போறான். எதிர்க்கு அது எருமா. சரி, இப்ப 2 நிமிஷம் இல்ல அவசரம் இருது. நான் தாவேக்காவுக்கு ஆதரவா பேசிடுறேன், கவலைப்படாதீங்க. உங்களுடைய வாழ்க்கை லட்சியமே தாவேக்காவுக்கு பிஜேபி தாவேக்காவும் ஒன்றுதான். என்ன இருக்குது அதுல பெரிய வித்தியாசம்? இப்ப என்ன சொல்ல வந்தீங்க? மதிமுகல இருந்து 2 எம்எல்ஏக்கள் வந்து டிஎம்கே போனாங்க. அவங்க திமுக ஆளுங்கட்சியா? அதுல போறது லாபம் இருக்குமா? எப்பவுமே கான்சன்ட்ரேட்டட் ஃப்ளூயிட்ல இருந்தது டைல்யூட்டட் ஃப்ளூயிட்டுக்கு தான் தண்ணி போகும். ஏன்னா ஏற்கனவே அது அடர்த்தி ஜாஸ்தி, அது உள்ளே போக முடியாது. அடர்த்தியாக இருக்கிற திரவத்திலேருந்து அடர்த்தி இல்லாத திரவத்துக்கு தான் போகும். ஆட்சியில் இருக்கவங்ககிட்ட தான் ஒருத்தர் கட்சி மாதிரி போவானே ஒழிய எதிர்கட்சிக்கு எவனும் போக மாட்டான். திமுக கிட்ட போகிறான்னாக்கா அது திமுக இன்றைக்கும் ஸ்ட்ராங்காக நிற்குது. இவ்வளோ பேசுறீங்களே, எத்தனை திமுக காரர்கள் வந்து தாவேக்காவுக்கு போயிட்டாங்க சொல்லுங்க பார்க்கலாம். ஏன்னா திராவிட முன்னேற்ற கழகமும் சரி, பழைய அண்ணா திமுகவும் சரி, பழனிசாமி இதை சொல்லு, எம்ஜிஆர் சரி, ஒரு லட்சியத்துக்காக ஆரம்பித்த கட்சிகள் அது. அண்ணா வந்து திமுக வந்து எதிர்பாராத நேரத்தில் சென்னை கார்பரேஷனை பிடிச்சிருச்சு. காங்கிரஸை அசைக்க முடியாத, காமராஜர் அன்னைக்கு கோலோ வச்சுக்கிட்டு இருக்கிற நேரம், அசைக்க முடியாத இது. இவங்க ஏன் எலெக்ஷன் நிற்கிறாங்க? நல்லா சிரிக்கிறாங்க. திமுக எலெக்ஷன் நின்ற போது பார்த்தா பயங்கரமாக ஜெயிச்சு மேயர் போஸ்ட்டு இவங்களுக்கு ஆட்சிக்கு இவங்க வந்துட்டாங்க. அண்ணா அந்த நேரத்தில் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தார். இன்றைக்கி வரல எங்களை போன்றவர் நாங்கள்லாம் கூட ஏற்றுக்கலை. நாங்கள் இன்னும் ஆட்சி செய்வதற்கான தகுதியை பெறவில்லை. ஒரு அரசியல் ரீதியான கட்சியாக இருக்கிறமே ஒழிய நிர்வாக திறமை இன்னும் எங்களுக்கு வரல. அதனால் திடீர்னு நாங்கள் எதிர்பார்க்காத நேரத்தில் எங்களுக்கே அதிர்ச்சி தரத்தக்க அளவில் இப்படிப்பட்ட வெற்றியை கொடுத்துருக்காங்க. அதனால் நாங்கள் மேயருக்கு நிற்கிறத பற்றி யோசிக்கிறோம் அப்படின்னு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டார். அன்னைக்கு மிக பிரபலமான பத்திரிக்கை இருந்தது மெயிலுங்கிற ஒரு ஆங்கில பத்திரிக்கை, சிம்சன் குரூப். ஒரு பக்கம் எழுதுனாங்க, பயந்து ஓடுற நீ, மக்கள் உன்னை தேர்ந்தெடுத்திருக்காங்க, பயந்து ஓடுற, இதுக்கு நீ என்னது கட்சி நடத்துகிற அப்படின்னு எழுதிவிட்டாங்க. மெயில் பத்திரிகையுடைய எடிட்டோர்களுக்கெல்லாம் ரொம்ப பெரிய மரியாதை உண்டு. உடனே அண்ணா வேறு வழி இல்லாமல் மேயராட்டியில் உட்காந்துட்டார். அன்றைக்கி உட்காந்தவங்க இன்றைக்கி ஒன்று வெளியே போகலாமா? இன்றைக்கி ஒன்று சென்னை மாநகராட்சி யாருக்கிட்ட இருக்குன்னா திமுக கிட்ட தான். அதே தான் வந்து 67 வந்து ஒரு எலெக்ஷனுக்கு ஒரு மாதத்துக்கு முன்னாடி சென்னையில் ஒரு ஊர்வலம் போதும் திமுக. காமராஜர் அன்னைக்கு பெரிய முடிச்சூடா மன்னராக விளங்கிக்கிட்டு இருக்கிற நேரம். அந்த ஊர்வலம் சென்னையவே கிடுகிடுக்க வச்சிருச்சு. அப்பேற்பட்ட ஊர்வலம். அதே மெயில் பத்திரிக்கை என்ன எழுதுதுன்னா, இந்த ஊர்வலத்தை பார்த்தா திமுக ஆட்சிக்கு வர்றது வந்து யாராலும் தடுக்க முடியாது போல் இருக்கு. இவங்களே 3%காரர்களே அவங்களே திமுகவின் அசுர வளர்ச்சியாக தெரிகிறது அப்படின்னு எழுதிட்டாங்க. அவ்வளோ பயங்கர ஊர்வலம். டெஃபினட்டாக ஆட்சிக்கு வந்துடுவாங்க எல்லாருமே ப்ரெடிக்ட் பண்ணுறாங்க. ஏன்னா அதுலேருந்து 2 மாதத்தில் எலெக்ஷன் வரப்போகுது. அண்ணா அதை நம்பலை.
ம். அவ்வளோ பெரிய ஊர்வலமும் போய் அவ்வளோ மக்கள் சக்தியை காட்டின பிறகு கூட அண்ணா நம்பலை. எம்பிக்கு தான் நின்னார், எம்எல்ஏக்கு நிற்கல. 67 தென் சென்னையில் வந்து நாடாளுமன்றத்துக்கு நிற்கிறார். பார்த்தா 132 இடத்துல ஜெயிச்ச அறுதி பெரும்பான்மை. அப்போ தான் போய் எல்லாம் டிஎம் பார்சாத்தி போன்ற பெரிய தலைவர்கள்லாம் நான் அவங்க அப்பா அவங்க கூட நிற்பேன். எவ்வளோ சொல்லி கேட்கல, என்ன பண்ண போகிறேன் நாங்கள் நல்ல காலம். அப்போ வந்து கவுன்சில் இருக்குது, எம்எல்சி மாறி அப்புறம் வந்து ஆட்சிக்கு வந்தார். அந்த அளவுக்கு வந்து கணிக்க தெரியாமல் நின்னார் எலெக்ஷனை. கணிக்க தெரியாமல் இல்லை, ஆட்சிக்கு வர்றதில் வந்து அவர் தயங்கினார். ஆனால் அதே சமயத்தில் அவர் எதிர்கட்சியாக அவர் செஞ்ச சேவைகள்லாம் வந்து நம்மளால் மறக்க முடியாது. ஏன்னா நேரு வந்து அவரை கூப்பிட்டு பேசினார். ஆனால் நேரு வந்து ரொம்ப சீக்கிரம் இறந்து போயிட்டாருன்னா ராஜ்யசபாவுக்கு போனபோது 2 வருஷம் கூட இருக்கல. எதனால் எனக்கு தெரியும்னா, எங்கள் அண்ணனோட தான் எப்போவுமே அண்ணா இருப்பார், எப்போவுமே ராஜாராமோட தான் இருப்பார். ராஜாராம் கிட்ட தான் நேரு கூப்பிட்டு சொல்லுவார், கொஞ்சம் அண்ணாவை கூப்பிட்டு வா அப்படின்னு. பல முக்கியமான சட்டங்களுக்கெல்லாம் வந்து அண்ணாவுடைய ஒப்பீனியனை கேட்டாருமா அவர். அப்போ தான் சொன்னாங்க, பிரைம் மினிஸ்டர் முன்ன நம்பி உனக்கு நான் அரசியல் தெரியுது, உனக்கு நிர்வாகம் தெரியுதுன்னு கூப்பிட்டு பேசும்போது நீ ஆட்சிக்கு வந்தால் நடத்துவோன்ற நம்பிக்கை உனக்கு வரலையான்னு கேட்டேன். ஃபைன் சார். இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன்னா, திமுகங்கிறது வந்து அரசியலுக்காக வரல, ஆட்சிக்காக வரல. அதையே தான் நான் திருமாவளவன்கிட்டையும் பார்த்தேன். ஆட்சிங்கிறது நமக்கு ஒரு வாய்ப்பு. 52 வந்து அவங்க கட்சி நல்லா ஸ்ட்ராங்காக வந்துருச்சா, 49 ஆரம்பிச்சு 52 ஸ்ட்ராங்காக வந்துட்டாங்க. எலெக்ஷன் நிற்கலை, கம்யூனிஸ்ட்டுகளை தான் ஆதரிச்சாங்க. 57 எல்லாம் ஃபோர்ஸ் பண்ணாங்க, நின்றார். அவரே எதிர்பார்க்கல, 15 இடத்துல ஜெயிச்சுக்கிட்டார். இதெல்லாம் அவர் வந்து ஆட்சிக்கு அவர் தயாராகவே ஆகலை. என்னன்னா, இப்படியெல்லாம் ஆட்சிக்கு போயிட்டோம்னா நம்ம கேட்குற பிரிவினைவாதமெல்லாம் நம்மளால் கேட்க முடியாதுங்கிற ஒரு இது இருக்கு, ஒரு பயம் இருந்திருக்கும். ஒரு அரசியல் சட்டத்துக்கு நீங்கள் வந்து இது கொடுக்குற பதவி பிரமாணம் பண்ணுறீங்க, அதுக்கு எகேன்ஸ்டாக போனால் சட்ட விரோதம். அதனால தான் கலைஞர் அவருக்கு வந்து பிரதம மந்திரி பதவிக்கு ஆஃபர் வந்தபோது அவர் ஏற்றுக்க மறுத்துட்டார். ஏன்னா அவர் மனசுக்குள்ளார பிரிவினவாதம் இருக்குது. பிரிவினவாதத்தை வச்சுக்கிட்டு ஏக தேசியத்தினுடைய தலைவராக எப்படி இருக்கிறது? அப்புறம் இவ்வளோ நாள் கேட்ட பிரிவினவாதம் என்ன ஆகும்? அதனால் திமுகங்கிறது வந்து ஆட்சிங்கிறது வந்து அவங்களுக்கு வந்து ஒரு அண்ணா எப்பவுமே சொல்லுவார், தோளில் போடுற துண்டியாது, அதை தூக்கி எப்போ வேணாலும் எரிஞ்சிட்டு போகலாம், கொள்கைங்கிறது வேஷ்டி, என் மானத்தை காப்பாற்றுறது. அதனால் இன்னைக்கு இப்போ நீங்கள் சொல்கிறீங்களே, தாவக்காவுக்கு எத்தனை திமுககாரன் போனான் யோசிச்சு பாருங்க. பழனிசாமி கிட்ட இருக்கவன் தான் போனான். ஏன்னா அவன்லாம் வியாபாரத்துக்கு வந்தவன், தன்னை காப்பாற்றிக்கிறதுக்கு வந்தவன், மடியில் கனம் இருக்கிறவன். அதனால தான் அத்தனை பேர் போனான். தொடர்ந்து பேசுவோம் சார். நன்றி.